இந்த காப்பார் என்கிற இந்த வார்த்தை ரிடம்ஷன் என்கிற அர்த்தத்தில், ரெஸ்கியூ என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை காக்கிறார் என்று சொன்னால், காக்க வேண்டும் என்று சொன்னால், இஃப் காட் வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் அஸ், இஃப் காட் வாண்ட்ஸ் டு சேவ் அஸ், இஃப் காட் வாண்ட்ஸ் டு ரெஸ்கியூ அஸ், தேவன் நம்மை பயங்கரங்களிலிருந்து காக்க வேண்டுமானால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதன் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஓசியா 6:10, பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். இஸ்ரவேல் வம்சத்தார் பயங்கரமான காரியத்துக்குள் இருக்கிறார்கள். போதும், பயங்கரமான காரியத்துக்குள் இருக்கிறார்கள். அது தப்பி வர முடியாத பயங்கரம், அது தப்பி பிழைக்க முடியாத பயங்கரம், அதை யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு பயங்கரம். பயங்கரம். நீங்க நியூஸ் பேப்பர்லையோ நியூஸ்லையோ பார்த்தீங்கன்னா எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது. அந்த விபத்தை பேப்பரில் போட்டிருப்பான், பயங்கரம், 6 பேர் பலி, ஆம்னி பஸ் நேருக்கு நேர் மோதல் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. அது கீழே பயங்கரம் அப்படின்னு போட்டிருக்கிறது. அப்போ அந்த பயங்கரத்தில் யாராவது வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நாமாய் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியாது. அதுக்கு பேர் தான் பயங்கரம். எத்தனை பேர் புரிஞ்சுது? பயங்கரத்தில் சிக்கி இருக்கிற ஒரு குடும்பம், பயங்கரத்துக்குள் ஆளாயிருக்கிற ஒரு நபர், பயங்கரத்துக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு நபர் தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ளவே முடியாது. ஒரு விபத்தில் ஒரு மனுஷன் சிக்கி கிடக்கிறான். திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா, ஒரு பெரிய பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட், சுற்றி தீ எரிகிறது. அவன் காப்பாற்ற முடியாது. வெளியே அந்த ஃபயர் இன்ஜின் வந்து அந்த அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் தீயை அணைத்து அந்த அந்த ஃபயர்லேருந்து காப்பாற்றுகிற அந்த மனுஷன் மேலே ஏறி போய் அவர்களை தூக்கி வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ பயங்கரம் என்பது நாமாய் தப்பிக்கொள்ள முடியாது, நாமா வெளியே வர முடியாது, நானா என்னை காப்பாற்றும் கொள்ள முடியாது. இந்த பயங்கரத்திலிருந்து விடுவிக்க ஒருவர் அவசியம், ஒரு சூழ்நிலை அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்ட பயங்கரங்களுக்குள் இருக்கிறோம் என்று பைபிளில் இருந்து 7 பயங்கரங்களை மின்னல் வேகத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தோடும் தனிநபரோடும் கர்த்தர் பேசுவாராக. சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். 1, பயங்கரமான குழி. 2, பயங்கரமான வழி. குழி, வழி. 3, பயங்கரமான ஆபத்து. பயங்கரமான ஆபத்து. 4, பயங்கரமானவர்களால் உண்டாகும் பயங்கரங்கள். பயங்கரமானவர்களால் உண்டாகும் பயங்கரங்கள். 5, கூடாரங்களில் இருக்கும் பயங்கரங்கள். கூடாரங்களில் பயங்கரங்கள் இருக்கிறது. 6, இரவில் உண்டாகும் பயங்கரம். அது நைட்டு தான் அது கிரியை செய்யும் அந்த பயங்கரம். 7, பயங்கரமான காட்சி. 8, நான் எடுக்கல, இங்கே இருந்தப்போ என் மனசில் தோணுச்சு, ஏன் பயங்கரமான சத்தம் என்று எடுத்திருக்கலாம். 8வது குறிப்பு. அது அப்படியே ஆணுடைய வருகையோடு கூட முடிச்சிருக்கலாம். பட்டு அவ்வளோ பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு சமயம் காணாது. நான் வேகமாக இவ்வளவையும் விவரிக்க கத்த உதவி செய்வார். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறேன். நல்ல கரங்களை அசைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. நல்ல சகோதரர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா. தெளிவாக பேசுவார்.
நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையாய், சில குடும்பங்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தியாய், சில குடும்பங்களில் என்ன நடக்கு, அது ஏன் அது நடந்து என்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தும் வண்ணமாய், கர்த்தர் தெளிவான ஒரு வெளிப்பாட்டோடு கூட இந்த செய்தியை கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். மிர்ரி போக், MIRYBOG, ரொம்ப அழகான வார்த்தை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஹாரிபிள் பிட் அப்படின்னு சொல்லுது, கொடூரமான ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னா மிர்ரி பாக். மிர்ரி பாக் அப்படின்னா சேறு சகதி, அதுக்குள்ள விழுந்தவன் எழும்பவே முடியாதான். அதுக்கு பேர் இந்த உளையான சேறு. அது அப்படியே எபிரேய மொழிக்கு வருவோம். இந்த மிர்ரிபாக் அப்படிங்கிற வார்த்தை அல்லது சங்கீதம் 42 அந்த பயங்கரமான குழி உளையான சேரு, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே வொக்காபுலரியில் ஹிப்ரு வார்த்தையில் கொடுத்துருக்குறாங்க. யாவன், யாவன் அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் மிர்ரிபாக். யாவன் which means sinking mud. அதுக்குள்ள ஒரு மனுஷன் இறங்கிட்டானா அது அப்படியே அவன் முங்கி 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 அவன் அழிஞ்சிருவான். அப்படிப்பட்ட கிளே, களிமண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த மொழிபெயர்ப்புக்கு இந்த யாவன் என்பதற்கு அன்ஸ்டேபிள் மட், ட்ராப்பிங் மட் அப்படிலாம் பெயர் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா சிக்க வைக்கும் மணல். புரியுதா உங்களுக்கு? அப்ப உளையான சேரு, பயங்கரமான குழி, அது பயங்கரமான குழி. இந்த குழியில சிக்கினவே வெளியே வர முடியாது. ஒன்னே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை காப்பாற்றினால் அவனுக்கு மீட்பு உண்டு. சத்தமாவே சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நான் ஒப்பிடுகிறேன். பழைய ஏற்பாட்டில் 2 நபரை சுட்டி காண்பிக்கிறேன். ஒன்று சிம்சோன். அவன் அந்த குழியில விழுந்துட்டான் பாருங்க. இச்சை என்கிற குழியில விழுந்துட்டான், பாவம் என்கிற குழியில சிக்கிட்டான். அவனுக்கு தெரியுது என்ன கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு தெரியும். பெலிஸ்தர இல்லாமல் ஆக்காமனால் முடியும்னு தெரியும். ஆனா சிக்கினது பயங்கரமான குழி. அது சாதாரண குழி கிடையாது. தம்பி, அம்மா, ஐயா, தங்கச்சி, உன்னை கொண்டு தேவன் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா நீ சிக்கி கிடக்கிறது ஒரு யாவன், பயங்கரமான சகதி சிக்கி கிடக்கிறது. இன்னும் இந்த சகதியை நான் கொஞ்சம் டீப்பா பல ஆராய்ச்சிக்குள்ள போய் பார்க்கும்போது, பெரிய டேங்க்ல, பெரிய ராட்சத டேங்க்ல தண்ணியை அடிச்சு 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 அந்த நல்ல தண்ணிக்கு கீழே அடியில படிஞ்சு கிடக்கும் பார்த்தீங்களா ஒரு விதமான சகதி. அதுதான் அந்த யாவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த சகதிக்குள்ள போன தன்னுடைய முயற்சினால் வெளியே வரவே முடியாது. சிம்சோன் முயற்சி பண்ணாமலாம் இருந்திருப்பான். சிம்சோன் அவன் எழும்பி அவனுக்கு உணர்வு இல்லாமையா இருந்திருக்கும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை உயிர்ப்பின்னு கேட்கிறான, அவனுக்குள்ள உணர்வு இருக்கு. சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, வரணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, நாம் பயன்படணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, நான் செயல்படணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு? அவனுடைய சுய முயற்சியினால வெளியே வரவே முடியல கடைசி வரைக்கும். இதைத்தான் இன்னொரு பக்தனுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அவனும் இப்படிப்பட்ட பயங்கரமான குழியில அவன் சிக்கினான். எப்படி சிக்கினா அவனுக்கு ஏன் வெளியே வர முடியல, என்ன ஆச்சு? அதை வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும், நல்லா கவனிக்கணும், there was a great blessing upon இயேசு. ஈசா மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு.
யாக்கோபுக்கு மட்டுமல்ல, ஏசாவும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தேவனுடைய திட்டம்தான், தீர்மானம்தான். ஆனால் விரும்பினான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கான் பாருங்க. கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் அழுதான், தேடினான், மனமாறுதலை காணாமற் போனான். நான் சொல்கிறேன், விரும்பினான், கண்ணீர் விட்டான், கவலையோடு தேடினான். ஏசா மாட்டிக்கிட்டான், சகதிக்குள்ள எங்கேயோ ஒரு குழியில மாட்டிக்கிட்டான். ஆனா ஆண்டவர் என் மேல பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு என்று அவனுக்கு தெரியுது. அதுக்காக அவன் சுயமா முயற்சி பண்றான், விரும்புகிறான், கண்ணீர் வடிக்கிறான், கவலையோடு தேடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, யாரை கொண்டுதான் கர்த்தர் நன்மை செய்வார், அவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் தான் என்னை தூக்கி எடுக்க முடியும். ஏசா அவன் அழுதும், நல்லா கவனிக்கணும், அவன் விரும்பியும், அவன் பிரயாசப்பட்டும் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? நல்லா கவனிங்க, சபையை கவனிங்க. நீங்க விரும்புறீங்க, ஜெபிக்கிறீங்க, அல்றீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, ஆனாலும் இன்னும் ஆசீர்வாதம் ஏன் வரல? இன்னும் அந்த குழிக்குள்ள தானே இருக்கிறீங்க, இன்னும் அந்த சாபம் விடலை, இன்னும் அந்த தீங்கு விடலை, இன்னும் அந்த பொல்லாப்பு விடலை. என்ன காரணம்? ஏன் ஆசீர்வதிக்கப்படல? 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத, உள்ள சிக்கி கிடக்க பயங்கரமான குழி, என்ன சேரு, அந்த கசப்பு, வைராக்கியம், பழி வாங்குதல். நல்லா கவனி. ஏசா ஆசீர்வாதத்தை இழக்க காரணம், நீ இப்படி பண்ணியா, நான் இப்படி பண்ணுவேன், நீ இதை செஞ்சியா, நான் இப்படி தான் இருப்பேன், நீ அப்படி பண்ணியா, நான் இப்படி தான் இருப்பேன். அந்த பாவம் முழு ஏசாவின் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்துச்சு. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? கசப்பு, அடுத்து பழி வாங்குதல், அடுத்து அற்ப பிரயோஜனத்திற்காக. ஆவியானவர் சபையோடு தெளிவாக பேசுகிறார். சில காரியத்தை ஆண்டு ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அற்ப காரியத்திற்காக பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துடாத. பெரிய ஆசீர்வாதத்துக்காக உள்ளத்தில் நீ கசப்பை வச்சுக்கிட்டே இருக்காத. திரும்ப சொல்கிறேன், பழி வாங்குதல் நமக்குரியதில்லை, அது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ இப்படி பண்ணால நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி சொன்னால நான் இப்படி தான் இருப்பேன், நீ அப்படி நடத்தால நான் இப்படி பண்ணுவேன், பார்த்துக்கலாம், அப்படி தான் வருது. ஆண்டவர்கிட்ட பழி வாங்கி கசப்போடும் மனதில் இருக்கிறத தேவன் ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. உளையான சேற்றில் இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்கு இயேசு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் ஏசாவுக்கு ஒரு மீட்பு கிடைக்கல, சிம்சோனுக்கு மீட்பு கிடைக்கல. ஆனால் பேதுரு அவன் மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான், தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை விட்டு தம்முடைய பரலோகத்தை விட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு இந்த பூமிக்கு என்ன வாழ வைப்பதற்காக அந்த உளையான சேற்றுக்குள்ள இறங்கி என்ன தூக்கி எடுத்திருக்கிறார் பாருங்க. இதை போல ஒரு பாக்கியம் உலகத்தில் கிடையாது. ஆமென். ஆகவே இப்போ அவர் யாரை தேடுறா தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை தூக்கி எடுக்க அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, இங்கே ஒன்று நடக்கிறது. தேவன் அதை விரும்பலை. கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாவை போல நீ ஆசீர்வாதத்தை விரும்பி இழந்துடாத. அந்த உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்குறதுக்கு இயேசு இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீ உன்னை ஒப்பு கொடு, உன்னை அர்ப்பணி,
நீ தாழ்த்து. நான் அடுத்த குறிப்பில் வரும்போது இன்னும் இதை குறித்து நான் ஆழமாக பேசுகிறேன். ரெண்டாவது எப்படிப்பட்ட குழி? பயங்கரமான வழி. ஒன்று, அது எப்படிப்பட்ட குழி? பயங்கரமான குழி. ரெண்டு, பயங்கரமான வழி. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி மலை நாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் வந்தீர்கள். போதும், நல்லா கவனிங்க. இது என்ன வழி? பயங்கரமான வழி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வழி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது அப்போ ஐயோ பயங்கரமான வழியா இருக்கிறது. மேகம் செங்கடலுக்கு முன்னாடி தான் நிற்குது. என்ன பண்ண? பயங்கரமா இருக்கு. கடல் கொந்தளிக்கு, சமுத்திரத்தின் ஆழம் கண்ணுக்கு தெரியல. பயங்கரமான வழி. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லா கசந்த தண்ணீர். பயங்கரமான வழி. நல்ல குடும்ப வாழ்க்கை நினைச்சபடி வாழலாம் நினைச்சா கசந்த வாழ்க்கை. பயங்கரமான வழி. அந்த வழியில கொள்ளிவாய் சர்ப்பம். பயங்கரமான வழி. ஒருவரும் கடக்க கூடாத பயங்கரமான வழி. எப்படி அதை கடந்து போவது? அந்த யோர்தான் பயங்கரமான வழி. எப்படி கடந்து போவது? இன்னும் பைபிள்ல வாசிக்கிறோம், வழியிலே சிங்கமாம். தாவீது போன வழியில், ஆடுகளை மேய்த்து போய்கொண்டிருக்கிற வழியில் கரடி, வழியில் கரடி, வழியில் சிங்கம். ஏசாயா சொல்கிறான், அவன் போன பாதையிலே நெரிஞ்சில் முள்ளுகளை பிசாசு விதைத்து வைத்திருந்தானா. பயங்கரமான வழி. காலை எடுத்து வைக்க முடியல, காலு குத்துது, நெரிஞ்சில்கள், முள்ளுகள். பயங்கரமான வழி, பயங்கரமான வழி, பயங்கரமான வழி. ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த வருஷம் ஆரம்பத்தில் உனக்கு வழி திறந்துச்சு. பெரிய வழிதான், ஆனால் பயங்கரமாக இருக்கு, பயமாக இருக்கு. சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு, செங்கடல் இருக்கு, யோர்தான் இருக்கு, மாறா இருக்கு, கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பின்னாடி போன தூதனை முன்னாடி அனுப்பினது உண்மையானா? ஒரு யோவான் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக கரடு முரடான இந்த பயங்கரமான வழியை செவ்வையாக்கும்படி ஒரு தூதனாக ஒரு யோவான் அனுப்பப்பட்டது உண்மையானா? நீ கடந்து போகிற அந்த பயங்கரமான வழியை செவ்வைப்படுத்த ஆண்டவர் இந்த வருஷம் உனக்கு முன்பதாக கர்த்தர் தூதனை அனுப்பிவிட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ ஆமென் சொல்லலாமே. தூதன் அனுப்பிட்டாரு. பாதைகள் சபைப்படுத்தப்படும். அது பயங்கரமான வழி. என்ன செய்யனே தெரியல, எப்படி லோன் அடைக்கனே தெரியல, எப்படி வீடை கட்டுறனே தெரியல, எப்படி லைஃப் ஓடுனே தெரியல, எப்படி பிஸ்னஸ் ஓடுனே தெரியல. வழி திறந்திருக்கு, ஆனால் பயங்கரமான வழி. வழி திறந்திருக்கு, ஆனால் உள்ளே அதை 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 கேன் வி அக்ராஸ் இட், அதை கடந்து செல்வோமா? கர்த்தர் சொல்றாரு, நான் என் தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புறேன். என் வல்லமை உனக்கு முன்னதாய் கடந்து போகும். அது பயங்கரமான வழி தான், ஆனால் நான் அந்த பாத வழியாக உன்னை கடந்து போக உதவி செய்வேன். பயங்கரமான குழி. இயேசுவண்டை வா, உன்னை தூக்குவார். பயங்கரமான வழி. உனக்கு முன்பதாக தூதனை அனுப்பி பாதையை செவைப்படுத்துவார். 3, பயங்கரமான ஆபத்து. ஆபத்து. சில குடும்பங்களில் ஆபத்தை கொண்டு வர பிசாசு எத்தனைத்து கொண்டிருக்கிறான். சில குடும்பங்களில் விபத்து, ஆபத்தை கொண்டு வர அவன் எச்சரித்திருக்கிறான். எப்படி வருமா ஆபத்து? ஏசாயா 64:3 வாசிக்கும்போது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள் போதும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியம். நான் நினைக்கவே இல்லை இப்படி நடக்கும்னு, ஆனா நடந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை இப்படி இருக்குன்ட்டு, ஆனா அப்படி இருந்துச்சு. பயங்கரமான காரியம்.
விபத்து, அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன், எதிர்பாராமல் நடப்பது, எதிர்பாராமல் சம்பவிப்பது, எதிர்பாராமல் இருப்பது. கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. நேற்றுக்கு நான் உபவாச ஜெபத்தில் சொன்னேன், கொரோனா தடுப்பூசியாக போடப்பட்ட ஒரு சகோதரி, கொரோனா தடுப்பூசி பல தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹார்ட் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சகோதரி சென்னையில் ஒரு 10,000 நபருக்கு ஒருவருக்கு அப்படி நடக்கலாம். எப்படின்னா, அந்த மூளைக்கு போகிற தலைக்குள்ளே சில பாதிப்புகளை அந்த கொரோனா வேக்சின் ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்ன செய்யணும், விடாமல் தும்மல் எடுத்துக்கிட்டே இருக்கும், விடாமல் மூக்கிலேருந்து தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சகோதரி நல்ல நல்ல பலசாலியான சகோதரி, பல மாதங்கள் எத்தனையோ மருத்துவங்கள் பார்த்தும் அந்த தும்மல், அந்த பீனிசம் நிற்கவே இல்லை. தண்ணி ஒளியிட்டே இருக்கும், தூங்க முடியாது. ராத்திரி எத்தனையோ மாதங்கள் தூங்க முடியல. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா மூளைக்கு அருகில் கொஞ்சம் பாதிச்சிட்டு, இது வேற ஒன்றும் இல்லை, கொரோனா தடுப்பூசினால் இந்த பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அதில் அந்த மூளையில் மெமரிக்குள்ள பார்ட்டை விட்டுட்டு இன்னொரு பார்ட்டில் அவங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து பொங்க சரியாயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தால் இப்போ இந்த பைப்பில் தண்ணி விழுற மாதிரி பாஞ்சிக்கிட்டே இருக்குமா, மூக்கிலேருந்து பாஞ்சிக்கிட்டேமா, டம்ளரை வச்சு பிடிச்சிட்டே இருக்கணுமா. என்ன செய்யனே தெரியல. எதிர்பார்த்தாங்களா? கணவன் ஐடி ஃபீல்டில் நல்ல வேலை, கொஞ்சம் ஊழியமும் செய்கிறார், அந்த சகோதரியும் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் நினச்சா வந்துச்சு, நினைக்கல. இப்படி ஒரு வியாதி வரும்னு நினச்சாங்களா? எதிர்பார்க்கல. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, சரத்துக்குள்ளே ஒரு சின்ன குருத்தெலும்பை எடுத்து தலையில் திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி மூளை பக்கத்தில் அதை கொஞ்சம் கவர் பண்ணணும், அப்போ தான் இது சரியாகும். இனி விட்டால் மாதம் மண்டையை உடைச்சி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் டாக்டர் மாறலாம். இப்படி சொல்லி வாழவே தெரியவில்லை, என்ன செய்யனே தெரியல. ஆண்டவர் தான் சுகமாக்க முடியும் என்று கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தார்கள். அல்லையே சொல்ல மாட்டீங்களா? அவர் சாட்சியாக சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு சொன்னேன், சகோதரியே நீ ஒரு மரண போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய், என்றைக்கும் மரித்திருக்க வேண்டும், இப்போது அந்த போராட்டம் உன் சரீரத்தில் இருக்கிறது, நீ மரித்திருக்க வேண்டும், ஆனால் இயேசு உன்னை காப்பாற்றி இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், நான் ஒரு டிவைன் ஹீலிங்கை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், கர்த்தருக்கு உண்மையாய் வேலை செய் என்று சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, உண்மைதாயா, நாங்கள் செத்துருக்கணும், அன்னைக்கே டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமான ஒரு காரியம், அந்த பயங்கரங்களிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்தார். இன்னைக்கு சொல்கிறேன், பயங்கரமான ஆபத்துகள் உன் குடும்பத்தை தாக்குவதற்கு காத்திருக்கலாம், ஆனால் அந்த பயங்கரத்திலிருந்து விடுவிக்க பயங்கரமானவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஆமென். 3 பயங்கரமான ஆபத்து. 4 சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரம். யோபு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள். பயங்கரம் போதும், சுற்றிலும் நம்ம நல்லவங்க தாங்க, ஆனால் சுற்றிலும் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று நமக்கு உரமாக பண்ணிடுறான், பயங்கரமாக பேசிடுறான், ஏதாவது ஒன்று சொல்லிடுறான், அப்படியா இப்படியா, பயங்கரம் நமக்கு எதிராக நடக்கிறது. பயங்கரமானதை பேசுகிறாங்க, பயங்கரமானதை நடப்பிக்கிறாங்க, பயங்கரமானதை செய்கிறாங்க. சுற்றிலும் உண்டாகிறவர்களால் உண்டாகிற பயங்கரம். இது தேவனால் வந்த பயங்கரம் அல்ல, இது சாத்தானால் உண்டாகிற பயங்கரம் அல்ல. உன் வீட்டாரை உனக்கு சொல்லுங்க, ஆமா, நம்பி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரரே பயங்கரமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். நீ நம்பி இருக்கிற எதிர் வீடே, நீ நம்பி இருக்கிற உன் நண்பனே, நீ நம்பி இருக்கிற நண்பியே உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, தள்ளி போய் உனக்கு விரோதமா பேசுறாங்க. சுற்றிலும் இருக்கிறவர்களால் உண்டாகிற பயங்கரம்.
ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், நீ தப்பு பண்ணலை, உன் பக்கத்தில் உட்கார்ந்து உனக்கு பயங்கரமான காரியத்தை அவன் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. புரியலையே எதுக்கு? கர்த்தர் இந்த பயங்கரங்களுக்கு உங்களை இன்றைக்கு விலக்கி காப்பாராக. சுற்றிலும் இருக்கிற ஜனங்களால் உண்டாகும் பயங்கரம். 5, கூடாரங்களில் பயங்கரம் அப்படின்னு ஒன்று இருக்கான். இந்த பாழாக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி நான் பேசும்போது, பாழாக்கும் என்பது ஒரு தன்மை, அது ஒரு கிரியை. அது மாதிரி பயங்கரம் என்று எல்லா கூடாரத்திலும் ஒன்று இருக்கான். எரேமியா 4ஆம் அதிகாரம் 6, 7 முதலாவது வாசிக்கலாம். சீயோனுக்கு ஏரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள், நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தை வர பண்ணுகிறேன். பயங்கரமான சங்காரம் பொல்லாப்பு வருவான். யோபு 18:15 இன்னும் ரொம்ப தெளிவா அவர் சொல்றார் பாருங்க. யோபு 18:15 அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். ரொம்ப அழகான வசனம். நிறைய வீட்டில் பயங்கரம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் வீட்டில் சமாதானத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது, பாவம் செய்ய வைக்குது, குடிக்க வைக்குது, வாக்குவாதத்தை கொண்டு வருது, நிம்மதியை கெடுக்குது. அதான் நேற்று தெளிவா உபவாச ஜெபத்தில் கர்த்தர் பேசினார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணணுமா? அது ஜெபம் நான் வச்சோம் நைட்டு. அது ஜெபிக்க இந்த பயங்கரம் விலகி போகும். பிள்ளைகள் கீழ்ப்படியலை. ஏன்? கூடாரத்தில் இருக்கும் பயங்கரம். வீட்டில் அடிக்கடி தகராறு, பிரச்சனை, பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போகுது, கணவன் வீட்டை விட்டு ஓடி போறான். ஏன்? பயங்கரம். நல்லா இருந்துட்டு திடீர்னு கடன், நஷ்டம், பயங்கரம். குடி ஓடி போதல், பயங்கரத்தால் உண்டாகிற பயங்கரமான தீமை. நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம், கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு பயங்கரம் கிரியை செஞ்சுட்டே இருக்கு. பாஸ்டர் திடீர்னு வீட்டில் ஒரே பிரச்சனை பாஸ்டர், ஒரே பிரச்சனை பாஸ்டர். ஏன்? உன் கூடாரத்தில் ஒரு பயங்கரம் இருக்கிறது. சமாதான கேடு, ஆசீர்வாதம் தடப்படுது, சில பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்படுது. நேற்று முன்தினம் ஒரு ஜெபம் மத்தியானம் வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டில் நடத்திட்டு இருக்கும்போது சாட்சி சொல்கிறாங்க. ஒரு அம்மா, பேர பையன் அவன் கேட்கானா, அம்மா எனக்கு படிப்பு வேண்டாம், ஸ்கூலும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், செல்ஃபோன் மட்டும் எனக்கு போதும், அதை மட்டும் தந்துருங்க. ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? அவன் வாய்னால சொல்கிறானா, நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், அதுக்கு நான் போதை ஆகிட்டேன், எனக்கு அது போதும், நான் ஸ்கூலுக்கு போக முடியாது, மொபைல் போதுங்கிறானா. எவ்வளோ பயங்கரம் யோசிச்சு பாருங்க. கடைசி காலம் பிள்ளைகளை ஆட்டி படைக்கும் பயங்கரம் வீட்டில் இருக்கு. சில பிள்ளைகள் ஓடி போகுது, பெற்றோருக்கு கீழ்ப்படியல, இதை பண்ணாத, இப்படி செய்யாத, சாட்சியாயிரு, உண்மையாயிரு, ஆனா ஆண்டவரை தேடு, பயங்கரம். ஒரு காலத்தில் பெற்றோருக்கு முன்னாடி நடுங்கி நின்ற பிள்ளைகள், கை கட்டி நின்ற பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் நிற்குதா? காலம் மாறி போச்சு. பாஸ்டர் வந்தா ஓடி வருவாங்க பிள்ளைகள். நீங்கள் உங்கள் காலத்தில் எவ்வளவு சந்தோஷப்படுங்க. பாஸ்டர் வந்து, இப்போ பாஸ்டர் வந்துட்டான்னா கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. பயங்கரம். ஒரு அல்லையா மெதுவாக சொல்லுங்களேன். அதுக்கு பேர் தான் பயங்கரம். அவர் வந்துடக்கூடாது வீட்டுக்கு, எங்கேயாவது அடுத்த வீட்டில் உட்காந்துருவோம். பயங்கரம், பயங்கரங்க. எல்லாரும் சொல்லுங்க பயங்கரங்க. பக்கத்தில் சொல்லுங்க பயங்கரங்க. பக்கத்தில் ஆள் இல்லாட்ட சேரை பார்த்தா சொல்லுங்க பயங்கரங்க, பயங்கரங்க. ஒரு வீட்டுக்குள்ள பயங்கரங்க, பயங்கரம், பொல்லாத உலகம். அத சகோதரி சொல்லி அழுறாங்க. என் பையன் மொபைல் போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், படிப்பு வேண்டாம், ஸ்கூலும் வேண்டாம், வேலைக்கு போண்டா, எது போதும்? எது போதும்? பயங்கரம். கவனமா இருங்க. பயங்கரமான உலகம். எங்கேயோ போச்சுங்க உலகம்.
இப்போ இந்த பயங்கரத்தை மாத்துறதுக்கு எரேமியா ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். உங்க வீட்டில் பயங்கரம் இருக்கா, பயங்கரம் கூடாரத்தில் இருக்கா, வாழ்க்கையில இருக்க, இதை மாத்துறதுக்கு ஒரு ஆப்ஷனை கர்த்தர் பேசுறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எக்காலம் ஊதுங்கள் என்று எக்காலத்தை ஊது. எல்லாரும் சொல்லுங்க, எக்காலத்தை ஊது. அரணான பட்டணங்களுக்கு வந்து சேரு. அப்படின்னா நல்லா அரணான பட்டணம் சபை, கர்த்தருடைய ஆலயம், இதுதான் பாதுகாப்பு உனக்கு. இதுக்குள்ள ஓடி வந்து நல்லா எக்கால ஊதணும், சத்தமா பாடணும், சத்தமா ஆர்ப்பரிக்கணும், சத்தமா ஆண்டவரை துதிக்கணும், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். எக்காலத்தை ஊது, மௌனமா இருக்காத, நல்ல சத்தமா கர்த்தரை துதி, ஆரவாரம் பண்ணு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ல இருக்கு பாருங்க. இது நிமித்தம் இரட்டை கட்டு, இரட்டை கட்டி புலம்பி அலறுங்கள், அப்பொழுது இந்த பயங்கரம் நம்மை விட்டு திரும்பும் என்று கர்த்தர் சொல்றாரு. சத்தமாலே சொல்ல மாட்டீங்களா? இரட்டை உடு. இரட்டை என்றால் என்ன? இரட்டைன்னா இரட்டை இலை இல்லைங்க, இரட்டை உடுத்துதல். பைபிள்ல இரட்டை உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்களாம். இரட்டை உடுத்துதல் என்கிறால் அந்த ஒரு வஸ்திரம் இருக்கிறது, அந்த வஸ்திரத்துக்கு பேரு சாக் க்ளோத். SACKCLOTH, சாக் க்ளோத். இதை உடுக்கணுமா? இந்த சாதாரண யூஷுவலாக போடுற ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு இரட்டை உடுத்தல் என்பது சாக் க்ளோத்தை அணியணும். அந்த சாக் க்ளோத் என்றால் எப்படி இருக்கும்? இழிவான ஆடை, ஷேப்பா இருக்காது, அங்கங்கே கிழிஞ்சு கிடக்கும், மேடு பள்ளமாய் இருக்கும், கரடு முரடமா இருக்கும், பார்க்க அசிங்கமா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் இரட்டை. அதை உடுக்கணுமா? அதை உடுக்கணுமா? ஏன் அது உடுக்கிறதுனால என்ன காண்பிக்கிறதுனா, இது என் மனசில் இருக்கிற கௌரவம், என் மனசில் இருக்கிற பெருமை, என் மனசில் இருக்கிற ஆங்காரத்தை நான் கலத்தி வச்சுட்டு, இந்த ஆங்காரம் பெருமை இந்த இந்த காரியம்தான் எனக்கு இந்த பொல்லாப்ப எனக்கு கொண்டு வந்துச்சு, பயங்கரத்தை கொண்டு வந்துச்சு. நான் என்னை தாழ்த்துகிறேன் என்பதற்கு அடையாளமாக இந்த இரட்டை உடுத்தணுமா? ஒன்று ரெட்டு. இன்னும் பைபிள் இருக்கு, சாம்பல். ரெட்டு உடுத்தி எங்க உட்கார்ந்தாங்களாம்? எஸ்தர் உட்கார்ந்தாங்க, யோனா உட்கார்ந்தாங்க. சாம்பல் எதை காண்பிக்கிறது? தேவனிடத்தில் முழுமையாக சரணடைதல். நான் ஒரு சாம்பல், ஐ ஆம் எ டஸ்ட். நல்லா கவனிக்கணும், இரட்டை உடுக்கணும். சில பயங்கரம் வர காரணம் நான் தான். என் கூடாரத்தில் பயங்கரம் போகாமல் இருப்பதுக்கு என் ஆங்காரம், என் பெருமை, என்னுடைய மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான பேச்சு, மேட்டிமையான சிந்தை, மேட்டிமையான நடக்க. இந்த பயங்கரம் போனேன்னா இதெல்லாம் கலத்தி வச்சுட்டு அந்த இரட்டை நான் உடுத்தி நான் சாம்பல்ல உட்கார்ந்தா, யோனா 3:5-10 என் தேவன் நமக்காக மனஸ்தாபப்பட்டு பயங்கரங்களுக்கு விலக்கி காப்பார். எஸ்தர் 4:1 தேவன் மனஸ்தாபப்பட்டு நமக்காக மனம் இறங்குவார். இரட்டை உடுத்தல் என்பது ரிப்பண்டன்ஸை காண்பிக்கிறது. மர்மரிங், புலம்புறத, ஆண்டவரே நான் அதை பண்ணிட்டப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டப்பா, என் குணத்தை மாற்றப்பா, அப்படி புலம்புறதை காண்பிக்கிறது. கன்விக்ஷன் ஆஃப் சின், பாவத்தை அறிக்கையிடுவதை காண்பிக்கிறது. ஹியூமிலியேஷன், தாழ்த்துவதை, தாழ்மையை காண்பிக்கிறது. சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? கைவத்தையில் சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கூடாரத்தில் இருக்கிற பயங்கரமானவனா நான் ரெட்டொடுத்தி அவருடைய பாதத்தில் விழும்போது எல்லா பயங்கரம் எங்களை விட்டு மாறி போகும். He will rescue, நான் மீட்கப்படுவேன். 6, இரவில் உண்டாகும் பயங்கரம். என்ன பயங்கரம் சொல்லுங்க? 91:5 இருக்கு பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் மத்தியானத்தின் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ. அப்ப இரவுல என்ன பயங்கரம் வருது? ஒன்று, ஒரு நாடு இன்னொரு நாட்டை படையெடுப்பது இரவில், அட்டாக் பண்ணுவது இரவில்.
யுத்தம் பண்ணுவது இரவில். அடுத்து கொள்ளையிடுவது இரவில். கெட்ட பயங்கரமான சொப்பனம், பயமுறுத்தும் சொப்பனம் வருவது இரவில். இரவில் வரும் கொள்ளை நோய். யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது தலைப்பிள்ளை சங்காரம், அந்த டெத் ஸ்பிரிட் ராத்திரி தான் கிரியை செய்தான். அட்டாக், கிட்னி ஸ்டோன், மரணத்துக்கு எதுவான போராட்டம், இதெல்லாம் எப்போதான் வருது? எப்போதான் வருது? ராத்திரி தான் வருது. இரவில் உண்டாகும் பயங்கரம். இன்னும் சிலர் பாருங்க, பகல்ல நல்லா நடமாடுவாங்க, நல்ல வேலையை செய்வாங்க, ராத்திரி படுத்தா அவங்களுக்கு தூக்கமே ஏன் வர்றது தெரியுமா? இரவில் உண்டாகும் எண்ணங்கள். அப்படியே அவ அப்படி சொன்னாலே, இவன் இப்படி சொன்னானே, அவங்க அப்படி பார்த்தாங்களே, இவங்க இப்படி நடந்தாங்களே, இப்படியே ராத்திரி ஃபுல்லாக யோசிச்சு 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 அந்த மைண்ட் ராத்திரி தான் பயங்கரமாய் சிந்திக்கு. பகல்லாம் சிந்திக்காது. பகலில் பக்கத்தில் வீட்டில் போய் நல்லா கதை விடும், பக்கத்தில் அடுத்த வீட்டில் போய் கதை கேட்கும். ராத்திரி உட்காந்து அந்த கேட்டதுன்னு சொன்னதும், ஐயோ நான் சொல்லிட்டேனே, அவள் அங்கே போய் சொல்லிடுவாளோ, அவளுக்கு தெரிஞ்ச உலகத்துக்கே இதுக்கு தூக்கமே வராது. இரவில் உண்டாகும், சத்தமாக சொல்லுங்க, இதெல்லாம் ராத்திரி தான். இந்த அம்மையாருக்கு தூக்கம் வராது. இரவில் நடமாடும் ஜெபராணி, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இது நடந்துக்கிட்டே இருக்கும். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். ஏன் ராத்திரி தான் டென்ஷன் ஜாஸ்தியாகுது. இந்த கஷ்டங்கள் ஏசாயா 21:4 கூட இன்பத்தை தந்த இரவு பயங்கரமாயிற்றுன்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இன்பமாய் நித்திரை பண்ணின அநேகர் இன்னைக்கு தூக்கம் வரல. ஏன்? பயங்கரங்களால். முடிக்கிறேன். 7வது பயங்கரமான காட்சி. எபிரேயர் 12:21. அந்த பயங்கரமான காட்சியை நான் கண்டபோது நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்க அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்துச்சாம். எபிரேயர் 12:21. நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு. பழைய ஏற்பாட்டில் பிதா மலையில் இறங்கி வந்தபோது பயங்கரமான காட்சி, பயங்கரமான அக்கினி, பயங்கரமான எர்த்குவேக், பூமி அதிர்வு, பயங்கரமான மேகம். புதிய ஏற்பாட்டில் கொல்கதாவை பார்க்கும்போது நான் பயப்படுகிறேன். சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? பயந்து நடுங்குகிறேன். பழைய ஏற்பாட்டில் மோசே பயந்தது சீனாய் மலையை பார்த்து. புதிய ஏற்பாட்டிலே நான் பயந்து நடுங்குவது கல்வாரி மலையை பார்த்து. சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? தெய்வ பிள்ளைகளே, அந்த காட்சி பயங்கரம். சிலுவை காட்சி பயங்கரம். சிலுவை காட்சி அற்புதமானது. 3000 வேத புஸ்தகத்தை எரித்து போட்ட ஒரு பிராமண மனுஷன். அவர் அன்றைக்கு சில நாளுக்கு முன்னாடி என்ற சாட்சி சொல்றாரு, நான் 3000 வேத புஸ்தகத்தை எரித்து போட்டேன். யாருக்கும் பயப்படுகிறவன் அல்ல, பப்ளிக்ல போட்டு எரிச்சு போட்டையா. ஆனா அந்த கல்வாரி சிலுவையை பார்த்தபோது நான் நடுங்கினேன். பயங்கரமாயிருந்தது. எந்த இரத்தத்தை கண்டு பயப்படாதவன், எந்த காட்சியும் கண்டு பயப்படாதவன் அந்த சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தை பார்த்து பயங்கரமா இருந்துச்சுயா. அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை 3000 வேத புஸ்தகத்தை எரித்தவன வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வந்தது உண்மையானா? இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு பயங்கரமான காட்சி இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதாக. சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? வாக்கு தத்தத்தோடு முடிக்கிறேன். பயங்கரம். பல பயங்கரங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். பல பயங்கரங்களை பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பயங்கரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிற 2 வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, எசேக்கியேல் 26:31 எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 26:31. எசேக்கியேல் 26:31 இல்லையா? அப்ப யாத்திராகமம் 34:10 வாசிங்க. எசேக்கியேல் 26:30. உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன். எசேக்கியேல் 26:21. 31 இல்லை, 21 இருக்கு. உன்னை மகா பயங்கரமாய் வைப்பேன். கர்த்தர் சொல்றாரு. அந்த எழுத்து மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. பயங்கரமானவைகள் மத்தியில் உங்களை பயங்கரமானவர்களாய்
கர்த்தர் மாற்றுவார். சத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? 2 யாத்ராகம் 34:10 படி, யாத்ரா 34:10 படி, அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கு எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். நீ பயங்கரமானவைகளை பார்த்தாய், இனி உன் மூலமா நான் பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெஸ்கியூ, காப்பாற்றுகிறார் பயங்கரமானவையிலிருந்து. பயப்படாதுங்க. பயங்கரமான பல சம்பவங்கள், பயங்கரமான குழி, பயங்கரமான வெளி, பயங்கரமான ஆபத்து, பயங்கரமான சுற்றிலும் இருக்கிறவர்களின் பயங்கரம், கூடாரங்களில் பயங்கரம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பயங்கர காட்சி, இவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை ரெஸ்கியூ, மீட்டெடுத்து அந்த பயங்கரங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. பயங்கரங்கள் உங்களை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆமென். யாவரும் எழுப்பி நிற்போமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபத்தோடு கூட. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசரத்தையும் அவசரத்தையும் அடைக்கலம் புகவே ஆமே. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவசரத்தையும் சிறகுகளால் மூடுவார். பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அன்பிற்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசரத்தையின் கீழ் கரங்களை தட்டி பாருங்க. அவசரத்தையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே
அவரே ஹல்லேலூயா. எல்லா பயங்கரங்களும் உங்களை விட்டு விலகி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கூடாரத்தில் இருக்கிற பயங்கரங்கள் மாறுகிறது. வழியில் இருக்கிற பயங்கரங்கள் மாறுகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. சில குடும்பத்தை தாக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற விபத்து, ஆபத்து என்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணப்படுவதாக. வியாதி என்கிற பயங்கரங்கள் விலகி போவதாக. ஜெயத்தை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.